கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி நூலகத்தில் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட நபரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பொறுப்பான பதவியில் இருக்கும் நபர் போதையில் அத்துமீறி நடந்து கொண்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? படத்தில் வரும் இந்த காட்சிகளைப் போல குடித்துவிட்டால் பள்ளிக்கூடத்தில் வந்துதான் குப்புறப்படுத்து தூங்குவோம் என்று அடம்பிடிக்கும் நபர்கள் சினிமாவில் மட்டுமல்ல நிஜத்திலும் உள்ளனர். அதே மாதிரி தான் உங்களுக்கெல்லாம் வந்து என்ன நான் கடவுள் தர சார் வாங்க. யாரு சார்? டிஎம்கே வாங்க. வெளியே வாங்க. கொடுங்க, செல்ல கொடுங்க. வெளியே வாங்க சார். வெளியே தம்பி உங்களை பச்சுங்கிறதுல சார். நான் மட்டும் குடிச்சு நாசமா போனோம், நீங்கெல்லாம் படிச்சு அதிகாரி ஆவீர்களா என்று கொந்தளித்த நபர் ஒருவர் போதை வெறியில் நூலகத்திற்குள் புகுந்து அட்டகாசம் செய்யும் காட்சிகள்தான் இவை. பொறுப்பான பதவியில் இருக்கும் நபர் இப்படி பொறுப்பில்லாமல் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மத்தியில் ரகளை செய்தது ஏன்? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் அந்த கிளை நூலகம் அமைந்துள்ளது. பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் நூற்றுக்கணக்கானோர் இந்த நூலகத்திற்கு நாள்தோறும் வருகை தந்து படித்து வருகின்றனர். இவர்களுக்கென்றே 40,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இந்த நூலகத்தில் குவித்து வைக்கப்பட்டுள்ளது. போதிய இடவசதி இல்லை என்றாலும் இளைஞர்கள் வரிசையாக அமர்ந்து போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருகின்றனர். இந்நிலையில் சில மதுபோதை ஆசாமிகள் அடிக்கடி நூலகத்திற்கு வந்து அட்டகாசத்தில் ஈடுபடுவதாக புகார் எழுந்தது. அண்மையில் தருமபுரி மாவட்ட தொழில் மையத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த பெரியசாமி என்பவர் கடும் மதுபோதையில் நூலகத்திற்குள் நுழைந்து பெரும் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். நான் பக்கத்து டிஎம்கே என்ன பண்ணுவேன்? கிட்ட அடிக்கிறியா பாரு, பிடிக்க படிக்குது. வேலை என்ன அது மட்டும் பாரு. மதுபோதை வெறியில் படிக்கும் மாணவர்களை தொந்தரவு செய்ததுடன் தகாத வார்த்தைகளால் பேசியதாகவும் தெரிகிறது. இதனால் படித்துக் கொண்டிருந்த பெண்கள் சிலர் நூலகத்திலிருந்து எழுந்து சென்றனர். இவ்வாறு மதுபோதையில் நூலகத்திற்கு வரும் நபர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இளைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பல்வேறு குற்றச்செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.